அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே vlog தான். நாங்க வந்து இயர்லி எந்திரிச்சிருவோம் ஸ்கூல் போறதுனால. இயர்லி மார்னிங் வந்து கிளைமேட் ரொம்பவே அழகா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பால் காய்ச்சிக்கலாம். சமயத்துல முத நாள் ஈவினிங்கே பால் வாங்கி வச்சிருது. ஏன்னா காலையில பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா தான் பால் வரும். ஸோ பால் நம்ம ஃப்ரீசர்ல வைக்கிறதுனால சமயத்துல பால் வந்து திரிஞ்சு போயிடும். ஃபர்ஸ்டே பால் நம்ம காய்ச்சிக்கலாம்னு சொல்லிட்டு பால் காய்ச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு மார்னிங் என்ன செய்யலாம்னு பத்தி ரொம்ப யோசிச்சு சரி தக்காளி சாதம் செஞ்சிருவோம்னு நைட்டே யோசிச்சு வச்சிருந்தேன். தக்காளி சாதமும் வாழைக்காய் ஃப்ரையும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நம்ம வீடியோனா எடுக்க முடியல. ஏன்னா மார்னிங் குயிக்கா நம்ம ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்கணும். வீடியோ ஷூட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு டைம் வேணும். ஏன்னா மார்னிங் ஒரு 8 o'clock வேன் வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். மார்னிங் நம்ம கிச்சன்ல வந்து குக் பண்ணும்போது கிச்சன் ரொம்ப கிளீனா ஆனதாங்க மைண்டே பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம எப்பவுமே ஒர்க்கை முடிச்சுட்டு கிளீன் பண்ணி வச்சிருவோம். ஏன்னா நமக்கு ஒரு வேலையும் புரியாதுங்க. ரொம்ப இன்டென்ஷனா இருக்கும். எதரா பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளி சாதம் செஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ஃப்ரையும் பக்கத்துலேயே நம்ம செஞ்சு எடுத்துட்டோம். அப்புறம் எக்கை பாயில் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எள்ளு சட்னி செஞ்சிருந்தேன். நல்லா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம தோசையும் சுட்டு எடுத்துட்டோம். நேத்துல சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போவாங்க பிள்ளைங்க. இல்லைன்னா வந்து ஸ்கூலுக்கு நான் வச்சு கொடுத்துருவேன். நம்ம ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து டீ போடலான்னு சொல்லிட்டு வந்தேன் கிச்சனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 8:30 மணி இருக்கும். ஆக்சுவலாக இப்போ மணி 8:30 மணி கிடையாதுங்க. 8:15 தான் ஆகுது. 15 நிமிஷம் கூட வச்சிருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு 8:30 மணின்னு காட்டும். நம்ம இப்போ டீ போட்டுக்கலாம். மார்னிங்ல நம்ம எப்பவும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் உடனே டீ போட்டு குடிக்க கூடாதுங்க. தண்ணி தாங்க நிறைய குடிக்கணும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு தாங்க காஃபி டீ குடிக்கிற மாதிரி இருந்தா குடிக்கணும். எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஏலக்காய் டீ தாங்க போட்டு ஃபர்ஸ்ட் குடிக்கிறேன். ஏலக்காய் டீ உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஏலக்காவும் இந்த பட்டையும் போட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த டீ குடிக்கிறதுக்கு மைண்டே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம வந்து குக் பண்ற நேரத்துல இந்த இடம்னா நீட்டா இருந்தா தான் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டோட நம்ம வந்து ஒரு வேலையை செய்வோம். அதே மாதிரி தான் எனக்கும். நம்ம வந்து எப்பவுமே ஒரு இடத்த கிளீனா வச்சுக்கிட்டோன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேலைலாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒர்க் ரொம்ப கம்மியா இருக்கும். இல்லைன்னா அதிகமா ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலயே உங்களுக்கு இன்டென்ஷன் ஆகும். என் மக கூட சொல்லுவா, நீ வந்து உன்னோட இடத்த மட்டும் நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கிற. குக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ் நம்ம கிளீனா வச்சிருந்தோம் சொன்னா அந்த நேரத்துல நமக்கு வந்து குக் பண்ணும் போது அது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. அந்த டைமே நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டோட ஒரு விஷயத்த நம்ம செய்வோம். டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்க நினைக்கலாம் எப்படின்னாலும் கிச்சன் அழுக்கா தானே போகுது, அதுக்கு முன்னாடி எதுக்கு கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம கிளீன் பண்ணி செய்யும் போது அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டே வேற தாங்க. டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டீ நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சுட்டு இது நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெய்னர்ல நம்ம வடிகட்டிக்கலாம். பிளாஸ்டிக் ஸ்டெய்னர்னா யூஸ் பண்ண மாட்டேன். அது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாதுங்க. சொல்ல போனா நம்ம டீ குடிக்கிறதே நல்லது கிடையாது. ஆக்சுவலா இந்த பழக்கத்தை எப்படியாவது சீக்கிரம் விடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதை வந்து ஸ்டாப் பண்ணணும். டீ குடிக்கிறதே நல்லது கிடையாதுங்க. அதிகமா ஹெட்ஏக் இருக்கிறதுனால டீ குடிச்சாதான் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் போட்டு குடிக்கிறது. இப்போ வந்து டீயே குடிக்கிறதுனால அதுக்கே அடிக்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சமா கம்மி பண்ணிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸ்பெஷலான ஏலக்காய் டீயை நம்ம இப்போ குடிச்சிட்டு நெக்ஸ்ட் மாடியில போய் தண்ணி சுத்தம் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம தண்ணி சாலில் தண்ணி பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாடியில போய் தண்ணியை கிளீன் பண்ணிட்டு தான் நம்ம தண்ணி பிடிக்கணும். இப்போ 2 டைமா குடிக்கிற இந்த டீயை வந்து ஒரு டைமா குடிக்கிற மாதிரி மாத்திருக்கேன். சரி கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்டிடலான்னு இருக்கேன். இன்ஷால்லா நிப்பாட்டிடணும் சீக்கிரமா. நெக்ஸ்ட் டீ குடிச்சிட்டு மாடிக்கு வந்திருக்கோம் தண்ணி பியூரிஃபை பண்றதுக்காக. இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க மாடியில. மார்னிங் டயத்துல கிளைமேட் ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த மாதிரி மார்னிங்ல ஃப்ரெஷ்ஷான ஏரை நம்ம வந்து சுவாசிக்கும் போது மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸா இருக்குங்க. வீட்டுல நம்ம ஏசி போட்டு வாங்குற காத்தை விட நம்ம வந்து இந்த மாதிரி மாடியிலயோ இல்ல கொல்லையிலயோ வாசல்லையோ வர இயற்கையான காத்து இருக்கு பாருங்க, அதுல தாங்க நல்லது இருக்கு உடம்புக்கு. இயற்கையா இந்த வேப்ப மரம் இந்த செடி கொடியில இருந்து நமக்கு அந்த காத்து வருது பாருங்க, தென்னை மரம் அந்த இதுல இருந்துன்னா அதுதாங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். மார்னிங்ல ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ரிலாக்ஸ் பண்ணும்போது மைண்டே ரொம்ப ஃப்ரீ ஆயிடுங்க. கொஞ்ச நேரம் வந்து நின்றா ஸ்ட்ரெஸ்ஸே குறைஞ்சிடுங்க. ஆக்சுவலா நம்ம வந்து இப்போ தோசை சுட்டு எடுத்தாச்சு. இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டோம். இந்த சட்னியோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா இன்ஷால்லா சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணிடலாம். எள்ளு சட்னி வந்து ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சுங்க. தோசை மட்டும் இல்லைங்க, இட்லிக்குமே ஒரு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அப்புறம் ஜுகைனாக்கும் தோசை சுட்டு கொடுத்தாச்சுங்க, அவனும் சாப்பிட்டுட்டா. இப்போ நம்ம மிஷினில் துணியை ஓட விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா வாட்டர் பியூரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து துணியை ஓட விடணும், நெக்ஸ்ட் தண்ணி பிடிக்கணும், இந்த மாதிரி சில பல வேலைகள்லாம் இருந்துச்சுங்க. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. மிஷினில் துணியை ஓட விட்டுட்டு நம்ம தண்ணி சாலில் தண்ணி பிடிக்க வந்துட்டோம். நெக்ஸ்ட் தண்ணி சாலில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நம்ம இது குக் பண்ணுறதுக்குன்னா இவ்வளோ தண்ணி 2 சால் பிடிச்சி வச்சிருந்தோன்னா கரெக்டாக இருக்குங்க. அப்படியே ரூம் ஆனால் கிளீன் பண்ணிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு பெட்ஷீட் மாத்துறதுக்காக வந்தேன். ஜுகைனா வந்து தேடி எடுத்து இந்த பெட்ஷீட் தான் போடணும்னு சொல்லிட்டு போட சொல்லியிருந்தா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பெட்ஷீட் அதை மாத்திட்டு
மாற்றிட்டு வீடெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். துணி கொஞ்சம் மடிச்சு வைக்கிறது இருந்துச்சு, அதையும் நான் மடிச்சு வச்சுட்டு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒர்க் இருந்துச்சுங்க. பெட்ஷீட் போடும்போது ஜுகேனா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா. அப்புறம் வீடெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிட்டு துணி கொஞ்சம் மிஷினில் இருந்துச்சு. நம்ம வாஷ் பண்ணுறதுக்காக போட்டிருந்த துணியை வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து காய வைக்கிறதுக்காக ஸ்டாண்டில் போய் காய வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போய் காய வச்சுட்டு வந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இறால் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். பிரியாணி சாஸ் பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து 100 ml சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல மீடியம் சைஸ்ல ஒரு 4 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா ஆட் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணிக்காக வதக்குற ஆனியன் வந்து நல்லாவே வதங்கி வரணுங்க, அப்பதாங்க பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலா அந்த கோல்டன் கலர்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்து தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டா கரெக்டாக இருக்குங்க. நான் இன்னைக்கு 1/2 kg செய்கிறேன், ஸோ அதுக்காக தான் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இறால் பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் நீங்கள் குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி பிரியாணிக்காக வச்சுருக்க இந்த மாதிரி பேனில் நம்ம பிரியாணி சாஸ் பேனில் செய்யும் போது பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியை ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ஆட் பண்ணியிருக்க ஆனியனை விட கம்மியான குவான்டிட்டி தான் தக்காளி சேர்க்கணும். மசிஞ்சு வதங்குற அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து கொஞ்சமாக கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் ஆட் பண்ணி செய்யும் போது ஒரு கலர் கொடுக்குங்க, அண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஓரளவு வதங்கி இருக்கு, நான் இன்னுமே நல்லா மசிஞ்சு வதங்கணும். ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, நம்ம வதக்கி எடுக்கிற ஆனியன் இருக்கு பாருங்க, அதாவது வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வதங்கியிருக்கணும். அப்போ தான் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே நல்லா இருக்குங்க. இந்த பிரியாணிலாம் செய்யும் போது பார்த்து பக்குவமாக கரெக்டாக செய்யணுங்க, நல்லா வதங்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணுங்கிறதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணக்கூடாதுங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யும் போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காதுங்க. மீடியம் ஹையில் வச்சு தாங்க குக் பண்ணி எடுக்கணும். ஆக்சுவலாக அந்த கிரேவியில் பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி வந்து உங்களுக்கு அந்த வெங்காயம்லாம் தெரியக்கூடாதுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாக எடுத்து வச்சிடலாம், எண்ணெய் இல்லாமல். உங்கள் வீட்டில் 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக காரம் இல்லாமல் கொஞ்சமாக இறால் சேர்த்து புலாவ் மாதிரி செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா போதும், பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்கள்கிட்ட காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா அதில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நாம் வந்து இந்த மாதிரி பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணி செய்யுங்க. இல்லைன்னா நம்மளோட சேனலில் பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி பிரியாணி ஸ்பைசஸ் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து செய்வோம், அதை பார்த்துக்கோங்க. நம்ம 100 கிராம் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னைக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவு இறால் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி. இதில் உங்களுக்கு நிறமனா இருக்கும், அதனால் பார்த்து நல்லா சுத்தம் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து இந்த இறாலை பிரியாணி கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு கம்மியான குவான்டிட்டி இருக்கிற மாதிரி தெரியும். இது பெரிய இறாலுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணி செய்கிறோம். ஒரு 1/4 கிலோ இருக்கும். நம்ம செய்கிற பிரியாணிக்கு இதுவே அதிகமான குவான்டிட்டி தாங்க இருந்துச்சு. எப்போவுமே நம்ம வந்து பிரியாணிக்காக பிரியாணி ஸ்பைசஸ் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி செய்வோம். ஸோ இப்போ வந்து பிரியாணி மசாலாவை தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அப்போங்க எடுத்து போட்டு செய்யும் போது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதே மெத்தட் தான், பட் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி கிரேவியோட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்குது பாருங்கள். ஒரு 2 மினிட் பக்கம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதில் நான் வந்து 1/2 kg அளவு நல்லா அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து கிரேவிலேயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரேவியில் ஆட் பண்ணி செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடையாமல் வருங்க. பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குங்க. 2 மெத்தட்லேயும் செய்யலாம். முதல்ல செஞ்ச மாதிரி கூட நீங்கள் செஞ்சு செய்யலாம், இல்லைனா இதே மாதிரி மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த மெத்தடில் செய்யும் போது அதை விடவே இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு. இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்து பொறுமையாக செய்யணும், இல்லைனா அரிசிலாம் உடஞ்சிரும். லைட்டாக மிக்ஸ் கொடுத்தா போதுங்க, ரொம்ப போட்டு கிளறாமல். இதை வந்து ஒரு 2 மினிட் பக்கம் அப்படியே விட்டுருணுங்க, ஃபுல்லாக மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு. இறால் பிரியாணியோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்குங்க. நம்ம பிரியாணி அரிசி ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு 3 லெமன் எடுத்து நல்லா ஸ்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இறால் பிரியாணியை நம்ம வடித்து கூட செய்யலாம், வடித்து செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை விட தம் பிரியாணி வந்து டேரெக்டாக ஆட் பண்ணும்போது தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து
தண்ணி பாயில் ஆகிற நேரத்தில் நம்ம அரிசி ஆட் பண்ணி செய்வோம். ஸோ அந்த மாதிரி கூட செய்யலாம். இல்லைனா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 1:2 ரேஷியோ வச்சா கரெக்டாக இருக்குங்க. தண்ணி நல்லா கொதி வரணும். தண்ணி நல்லா கொதி வந்தோன்னா ஒரு லிட்டை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்னைக்கு பிரியாணி கஞ்சி செய்யறதுக்காக கோதுமை குருணையும் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் கோதுமை குருணை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கப் கோதுமை குருணைக்கு 2.5 கப் தண்ணி வச்சு அதில் நம்ம உப்பு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பக்கத்துல இப்ப ஜுகைனாக்கு ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அரிசி. நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பாருங்க நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியில கொஞ்சம் வத்தி போய் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து லைட்டா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி லைட்டா கொதி வர ஆரம்பிச்சோனையும் ஸ்டவ் வந்து ரொம்ப குறைச்சி வச்சிடணுங்க. லோ ஃபிளேம்ல வச்சு தாங்க குக் பண்ணி எடுக்கணும். அப்பதாங்க உங்களுக்கு அழகா வெந்து வரும். இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிடும். நம்ம ஃபுல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். தண்ணிலாம் வத்தி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்து நம்ம செய்யணுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஃபுல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். முழுமையா பரட்டி விட்டுடலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லா உங்களுக்கு குக் ஆகி வரணும். ஸோ உங்களுக்கு டைம் எடுக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலா தண்ணி ஆட் பண்ணிட்டு பாயில் ஆக ஆரம்பிச்சோன்னே ஸ்டவ் வந்து மீடியம் ஹைல தாங்க வச்சு குக் பண்ணேன். தண்ணிலாம் வத்தினதுக்கு அப்புறம் இன்னும் சிம்ல வச்சிடுங்க. இந்த மாதிரி பரட்டி விட்டு ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லா பரட்டி விட்டதுக்கு அப்புறம் நம்ம மேல வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம வந்து கீ ஆட் பண்ணவே இல்லை. லாஸ்டா மேல ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேல வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி மேலே ஆட் பண்ணி செய்யும் போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்னொரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தோன்னா உங்களுக்கு பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுங்க. எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க. அப்போ வந்து பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்பவும் ஒரே மெத்தடில் செஞ்சுட்டு இருந்தேன்னா நமக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வடிச்சு செய்கிறோம் பாருங்க, அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து அரிசியை வதக்கி செஞ்சுருக்கோம். ஸோ இதனால என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி வடிச்ச பிரியாணி மாதிரி பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே அசந்து போயிருவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் செய்வோன்னு செஞ்சேன். பட் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க. நான் வந்து இப்போ இந்த தடவை வந்து ஏன்டா கம்மியான குவான்டிட்டி செஞ்சோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டுங்க. ஏன்னா சீக்கிரமாக காலி ஆயிடுச்சுங்க. என்ன நினச்சேன்னா எப்பவும் செய்கிற பிரியாணி தானே எல்லாமே ஒரே டேஸ்ட்டாக தானே இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செய்யும் போது இந்த அளவுக்கு வருமானு தெரியலங்க. ஏனோ தானோன்னு சொல்லிட்டு அலட்சியமா நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா கிடைச்சிடுங்க. பிரியாணி ரொம்ப டேஸ்டா வரதுக்கு ஒரு சீக்ரெட்டான ஐடியா சொல்றேன். இதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இதுல ஆட் பண்ணிருக்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதா இந்த பிரியாணியோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். திரும்பவும் அதான் சொல்லுவேன் நான். ஏன்னா இதான் வந்து உங்களுக்கு ஹைலைட்டான விஷயம். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பரா வருங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தா கூட இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. உங்களுக்கே வந்து நல்லா டிஃபரன்ஸ் தெரியுங்க. நீங்களா செஞ்சீங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. அதுவும் இந்த எறா பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க. இப்போ நம்ம பிரியாணி கஞ்சி செஞ்சிடலாம். நம்ம இன்னைக்கு ரைஸ் பிரான் ஆயில் ஆட் பண்ணி தான் செய்யறோம். 2 குழிக்கரண்டி ஆட் பண்ணிருக்கேன். இதுல உங்களுக்கு லோ கொலஸ்ட்ரால் தான், நீங்க தாராளமா ஆட் பண்ணி செய்யலாம். இதுலயே நம்ம வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு உதய கிருஷ்ணா கீ தான் ஆட் பண்ணி செய்யறேன். 2 குழிக்கரண்டி ஆட் பண்ணிருக்கேன். கீயோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம இதுல பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் ஆட் பண்ணி செய்ய போறோம். இது நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணிருக்க கீரியே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல நம்ம கொஞ்சமா சேமியா ஆட் பண்ணிக்கலாம். சேமியாவையும் அந்த கீலியே வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். ஆக்சுவலா நம்ம ஆட் பண்ணிருக்க பாதாம், திராட்சைனா இருக்கு பாருங்க, நல்லா சேஞ்ச் ஆகி கோல்டன் கலர்ல வந்திருக்கணும். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கீலியே. நெக்ஸ்ட் இதுல வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காய்ச்சின பசும்பாலா ஒரு 2.5 கப் ஆட் பண்ணிக்கிட்டா கரெக்டா இருக்குங்க. இதுல நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல கோதுமை குருணை, அதை நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு விசில் வச்சு சிம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சிடணும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழகா வெந்து வந்திருக்கு பாருங்க. இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா ஆட் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி, கொஞ்சம் கூட கட்டி இல்லாம. ஏன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி தான் நம்ம சேர்த்துருந்தோம். ஸோ வந்து கொஞ்சம் கட்டியா தாங்க இருந்துச்சு. இதுலயே நம்ம வந்து 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான குவான்டிட்டி இருக்கு. ஸோ இதுல நம்ம மில்க் ஆட் பண்ணிட்டா கரெக்டா இருக்குங்க. இதுல நம்ம தண்ணி ஆட் பண்ணா கூட இந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்காதுங்க. மில்க் ஆட் பண்ணி செய்யும் போது தாங்க ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். இதை வந்து நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இது கூட கட்டி இல்லாம ஃபுல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரா, ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த கஞ்சி. பிரியாணிக்கு நம்ம எப்பவுமே இந்த பிரியாணி கஞ்சி செஞ்சிருவோம் இந்த மாதிரி. ஸ்டார்டிங்ல தசீஃபானா பிரியாணி சாப்பிட மாட்டா காரமா இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்காகவே இந்த கஞ்சி ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். ரெகுலரா செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. நம்ம பிரியாணிக்காக வதக்கும் போது நம்ம வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருந்தோம்ல வெங்காயம் தக்காளியும் சேர்ந்து, அதை நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம் குக்கர்ல. இது வந்து ஜுகைனாக்காக புலாவ் செய்யறேன். ஸோ இது வந்து ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து
1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சாலும் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் இதை லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். இதுலயே நம்ம கொஞ்சமா பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி மசாலாவோட ஃப்ளேவர் தாங்க உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டையே. அண்ட் வந்து இந்த மாதிரி தனியாக செய்யும் போது காரம் இல்லாமல் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொன்னா இதில் நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்று சேர ஃபுல்லாக கலந்து விட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆக்சுவலாக எப்பயாவது பிரியாணி செஞ்சீங்கன்னா இது தனியாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க, காரம் இல்லாமல் இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்காக தனியாக போய் நீங்கள் எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாலே உடனே செஞ்சிடலாங்க. இதில் நம்ம ரால் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒன்று சேர. இது மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அரிசி போட்டுருந்தோம். அதில் வந்து 3 டம்ளர் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு 2 டம்ளர் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து குலைவாகவே இருக்காதுங்க. 2க்கு 3 வச்சோன்னா உங்களுக்கு கொஞ்சம் குலைவாகவும் இருக்கும். இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டம்ளரில் தான் நம்ம அரிசி 1 கப் ஆட் பண்ணியிருந்தோம். 1:3 ரேஷியோ கரெக்டாக இருக்குங்க. இதே டம்ளரில் 3 கப் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்குங்க. இந்த அரிசியை நம்ம ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஊற வச்சு எடுத்துருந்தோம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஆட் பண்ணி விட்டுடலாம். ஆக்சுவலாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தாங்க நம்ம ஆட் பண்ணணும். உடனே எடுத்த கையோட ஆட் பண்ணக்கூடாதுங்க. நான் தண்ணி நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஆட் பண்ணி விட்டுடலாம். அந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக லெமன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தாங்க ஆட் பண்ணி செய்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இதை ஆட் பண்ணி செய்யும் போது. உங்களுக்கு வேணும்னா இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணனால வேற எதுவும் ஆட் பண்ண கிடையாது. ப்ரெஷர் குக்கரை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உங்ககிட்ட மல்லி புதினா இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம். நல்லா இருக்குங்க ஃப்ளேவரு. பாருங்க பிரியாணி அவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்துருந்துச்சுங்க பிரியாணி. இதை வந்து ஒரு ஹாட் பாட்டில் நம்ம சர்வ் பண்ணி எடுத்துடலாம். எறா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா அடினா பிடிக்காம ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்ககிட்ட மல்லி புதினா இருந்துச்சுன்னா மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட மல்லி புதினா இல்லைங்க. ஸோ மல்லி புதினா ஆட் பண்ணாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சரி இது ஒரு ஹாட் பாட்டில் சர்வ் பண்ணி எடுத்துடலான்னு ஃபுல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டில் சர்வ் பண்ணி இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஹாட் பாட்டில் சர்வ் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரால் பிரியாணிக்கு தயிர் பச்சடியோ வேறு எதுவும் செய்யலை. பிரியாணி கஞ்சி நெக்ஸ்ட் வந்து புலாவ், ஜுகேனாக்கு புலாவ் இது மட்டும் தான் செஞ்சிருந்தோம். ப்ரேயருக்காக நம்ம ரெடி ஆகணுங்கிறதுக்காக மசாலா கூட ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தது தான் நம்ம ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். நீங்கள் மசாலானா ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறீங்கன்னா நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் டைட்டாக நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் குக் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நமக்கு வடிச்சு பிரியாணி செஞ்சால் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அதே அளவு டேஸ்ட்டாக கிடச்சிருக்குங்க. சீஃபார்ட்ட நான் பிரியாணி செஞ்சுருக்கேன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் வந்து அம்மா பிரியாணி கஞ்சி செஞ்சுட்டியா அம்மா அப்படின்னு தான் கேட்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிரியாணி கஞ்சி ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் இது ஒரு ஹாட் பாட்டில் சர்வ் பண்ணி எடுத்துட்டு சுகர் தொழுகைக்காக ரெடியாக போயாச்சு. ஜுகேனா வா, இங்கே வா ஜுகேனா, அம்மாட்ட வா. ஜுகேனா வந்து டாய்ஸை வச்சு விளையாடிட்டு இருந்தா, நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு வந்தா. தொழுதுட்டு நாங்கள் சாப்பிட வந்தாச்சு. ஃப்ரைடே எப்பவுமே நாங்கள் பிரியாணி தான் செய்வோம். நெக்ஸ்ட் சண்டேவும் அதே மாதிரி தான் ஏதாவது ஸ்பெஷலாக இருந்துட்டு இருக்கோம். ஃப்ரைடே அண்ட் சண்டே பிரியாணி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி பிரியாணி கஞ்சி வச்சு சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஈவினிங் ஒரு 4:30க்கு மேலே தாங்க பிள்ளைங்க வருவாங்க. ஸோ நம்ம வந்து லேட் ஆயிடும்னு சொல்லிட்டு முன்னாடியே சாப்பிட்டாச்சு. பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மறக்காமல் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜுகேனாக்கு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. அதையும் நம்ம வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துட்டோம். இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் நீங்கள் வேணும்னா கேரட் ஆட் பண்ணி செய்யலாம். கேரட் ஆட் பண்ணி செய்யும் போது இன்னுமே நல்லா இருக்குங்க. பிரியாணி கஞ்சி கூட நம்ம கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரி ரைஸ் கொடுக்கும்போது தான் அது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க. நம்ம வந்து பிரியாணி கஞ்சினா எடுத்துக்கிட்டோன்னு சொன்னோம்னா அது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரைஸில் தாங்க செஞ்சு கொடுக்கணும். அப்போ தாங்க ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ரால் புலாவ் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரியாணி அரிசி ஆட் பண்ணி தான் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப அழகாக வருங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பிரியாணி கஞ்சி ஒரு கோப்பையில் சர்வ் பண்ணி எடுத்தாச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் பிரியாணி கஞ்சி குடிச்சிடுவோம். எப்பயாவது செய்யலாம் அதுவே ஒரு ஃபீலிங்காக இருக்கும், ஏன்டா செய்யாம விட்டோம்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி செஞ்சிடுறது. இந்த பிரியாணி கஞ்சி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிரியாணி கஞ்சி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்துட்டாங்க. சரி அவங்களுக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துருவோம். அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தோம். அவங்களுக்கும் சுட சுட பிளேட்டில் சர்வ் பண்ணி வச்சு கொடுத்துட்டாங்க. ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக பிரியாணி மனமாக இருக்குது. அம்மா பிரியாணியான்னு ஆசையாக வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்படியே இந்த நாள் போச்சுங்க. நைட்டுக்கு டின்னருக்கு என்ன செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி கொஞ்சம் இருந்துச்சு. சரி அதையே நாங்கள் வச்சுட்டோம்.
நெக்ஸ்ட் நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு கவுண்டர் டாப் இருக்கு பாருங்க, அது ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ஜாமானா இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி கழுவி கவுத்துட்டோம். எப்பவுமே நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து வரது. ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நமக்கு ஒர்க் இருக்கும், அப்பங்க நம்ம போய் க்ளீன் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் உள்ள வேலையை நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னால் நமக்கு டைம் சேவ் ஆகும். அந்த ஒர்க்கை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். தண்ணி சால்லையும் ரெண்டு சாலில் தண்ணி பிடிச்சி எடுத்து வச்சிருந்தேன். நம்ம எப்பவுமே கவுண்டர் டாப்ல வந்து ஜாமானை கவுக்க மாட்டோம், கம்பி கொடியில தான் ஜாமா கவுத்து வைக்கிறது. ஆல்ரெடி கம்பி கொடியில நிறைய ஜாமா கவுட்டயத்தில் கழுவி வச்சதுனால எக்ஸஸா ஜாமா இருக்கு. நம்ம வந்து ஜாமா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து கவுண்டர் டாப்லேயே கவுத்தாச்சுங்க. இப்படிதாங்க எங்களுக்கு இந்த டே போச்சு. கிச்சன் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். லாஸ்ட்டாக ஜுவேனாக்கு வந்து பால் ஆற்றிட்டு நாங்கள் வந்து இஷா தொழுதுட்டு படுக்க போயாச்சு. இப்படி தாங்க எங்களுக்கு இந்த டே போச்சு. மார்னிங்கில் எப்போவுமே டயர்டாக இருக்கும். நம்ம வந்து கிச்சனில் வந்து உள்ள நுழையும் போது நமக்கு இந்த மாதிரி இருந்து க்ளீனாக இருந்துச்சுன்னா மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரைடே எப்படி போச்சு அப்படிங்கிறதே நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.